Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு இந்த ரிசப்ஷன் லுக் வெட்டிங் ரிசப்ஷன் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் நீங்களே கல்யாண பொண்ணாக இருந்தாலும் இதை பண்ணிக்கலாம், இல்லாட்டி கெஸ்ட்டாக இருந்தால் கூட இந்த மேக்கப் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ரிவர்ஸில் இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத பாருங்க. அப்புறம் நான் டீட்டெயில்டாக எப்படி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த லுக் எப்படி கொண்டு வரோங்கிறத நான் சொல்கிறேன். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி மேக்கப் வேணுங்கிறது சொல்லுங்க, நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஸ்கின் கேரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். கடலி பாரிஸோட மாய்ஸ்சரைசிங் சீரம் வச்சு ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறேன். ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகிருந்ததுன்னா கட்டி தட்டியாக இல்லாமல் அழகாக மேக்கப் வந்து ஸ்டிக் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் என்னென்னா உடனே வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உடனே ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ ஃபென்டி பியூட்டியோட ஃபவுண்டேஷன், அதாவது ஃபேஸ் ஷேடு விட 2 ஷேடு வந்து லைட்டர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ்வலாக எப்போவுமே வந்து லைட்டர் ஷேட் யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி நிறைய கான்டூர் பண்ண போகிறேன், அதனால டார்க் அண்ட் லைட் ஷேட் யூஸ் பண்ணுறதால ஃபஸ்ட்டு லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கான்டூருக்கு டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணும்போது ஸ்கின் கலர்லேயே அப்படியே இருக்கும். இப்போ மூக்கு கான்டூர் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட் கான்டூர் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி சீக் போன்ஸு, அதே மாதிரி ஜா லைன் கான்டூர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணுறதால என்னென்னா ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அப்படியே சிசில்டு ஃபேஸ் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பெரிய ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணுறேன். மூக்கு மட்டும் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சோண்டு கன்சீலர் யூஸ் பண்ணி லைட்டர் கலர் கன்சீலர் மூக்குக்கும் கண்ணுக்கு கீழே யூஸ் பண்ணிவிட்டு இப்போ மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைம் போட்டு அதை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்து ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், NC40 பவுடர் வச்சு எங்கெங்கெல்லாம் வந்து ஆயிலி ஆகுமோ அந்த இடத்த மட்டும் செட் பண்ணுறேன். NC40 மேக்கோட பவுடர் வச்சு அடுத்தது இப்போ ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ எப்போவுமே வந்து வெட்டிங் ரிசப்ஷன்னா வந்து ஐஸ் எல்லாம் கார்ஜியஸாக இருக்கணும்ட்டு எல்லோரும் எதிர்பார்ப்பா. அதனால இன்றைக்கி ஒரு ஷைனியான பியூட்டிஃபுல்லான ஐஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு பர்பிளும் இல்லாமல் பிங்கிஷ் கலரும் இல்லாத ஐஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அர்பன் டிகேயோட ப்ரைமர் போர்ஷன் வச்சு ப்ரைம் பண்ணுறேன். ப்ரைம் பண்ணுறதால என்னென்னா கலர்ஃபுல் ஐஸ் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப கலர் வந்து இன்டென்ஸாக தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ப்ரைமரை வந்து ஒரு பவுடரால் செட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணேன்னா கண்ணை திறந்து மூடும்போது அந்த ப்ரைமர் வந்து க்ரீஸ் ஆகாது, ஐ ஷேடோவும் க்ரீஸ் ஆகாது, அதாவது என்னென்னா திட்டு திட்டாக ஆகாது. இப்போ ப்ரைமரை செட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரௌன் கலர் மார்க் ஜேக்கப்ஸோட ஹைலைனர் பென்சில் இருக்குது. இது என்னென்னா ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கிற ஜெல் ஐலைனர் பென்சிலை, அதை வச்சு அவுட்டர் வி மட்டும் க்ரியேட் பண்ணுறோம். ஐக்கு எப்போவும் நான் ஆல்மண்ட் ஷேப் க்ரியேட் பண்ணுவேன். இந்த இதில் அவுட்டர் வி இது வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஸ்கெட்ச் போட்டேன்னா போதும், ரொம்ப அக்யூரேட்டாலாம் இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பிளெண்ட் பண்ணி ஸ்மட்ச் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகாக ஆகிடும். ஆல்ரெடி டேப் போட்டிருக்கிறதால உங்களுக்கு எப்படி போட்டனாலும் கரெக்டான ஷேப் வந்துடும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஒரு ஐ ஷேடோ பேஸ் வந்து போட போகிறோம். நான் வந்து ஒரு கோல்டன் கலர் ஐ ஷேடோ ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து இன்னர் கார்னருக்கும் சென்டருக்கும் மட்டும் அதை அப்ளை பண்ணுறேன். இந்த இடத்துல தான் வந்து லைட் வந்து உங்களுக்கு ஃபால் ஆகும்போது என்னென்னா பளபளன்னு இருக்கும், அதுக்காக அந்த இன்னர் கார்னருக்கு போடுறோம். அப்புறம் என்னென்னா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷு அதை வச்சு அந்த ப்ரௌன் கலரை அழகாக பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணணுன்னா என்ன ஆகும், கண் ஆக்சுவலாக க்ரீஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி ஒரு இது தோணும். இப்போ என்னென்னா சென்டர் ஆஃப் த லிட்டில் ஒண்டி ஹூடா பியூட்டியோட ஒரு ரூபி பேலட் எடுத்து அதில் சென்டர் ஆஃப் தி ஐயில் ஒண்டி அந்த ஒரு மாதிரி மெஜெண்டா கலர் ஷிம்மரி ஐ ஷேடோ அதை கையால் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் இன்னர் கார்னருக்கு என்ன பண்ணுறேன், நான் வந்து மேக்கோட மெலன்கிற பிக்மெண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். இது என்னென்னா லைட் அந்த இடத்துல கேட்ச் ஆகும், அந்த இடத்துல வந்து அந்த கோல்டன் கலர் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் ஐப்ரோ கிட்ட வந்து லைட்டர் கலர் அப்ளை பண்ணுறோம். இப்போ என்னென்னா எல்லாத்தையும் அழகாக பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். எப்பவும் வந்து ஐலைனர் வந்து மெல்லிஸாக வந்து இன்னர் கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
சென்டரில் வந்து கொஞ்சம் திக்காக கொண்டு போகிறேன், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகிறேன். போயிட்டு விங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரமாட்டிக் ஐஸை வேணும்னா விங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் கீழே வந்து அழகாக கண்ணுக்கு கீழே வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃபவுண்டேஷனும் கன்சீலரும் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறேன். இப்போ ஐப்ரோஸை செட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு ஐப்ரோ பென்சில், ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோவை ஃபில் பண்ணுறேன். இப்போ ஃபுல் அட்டென்ஷனுமே ஐஸ்லேயும் லிப்ஸ்லேயும் தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப கார்ஜியஸான மேக்கப்பு. ஸ்பெஷலி இந்த அட்டையரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். வெட்டிங் பிரைட்னாலும் சரி, இல்லாட்டி வெட்டிங் கெஸ்ட்டாக இருந்தனாலும் சரி, எல்லோரும் உங்களே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும் இந்த மேக்கப்பை. இப்போ என்ன பண்ணுறோம், ஐக்கு கீழே வந்து அந்த ஐலைனர் வச்சு பிளாக் கலர் வரைகிறோம். அதுக்கப்புறம் அந்த ரூபி பேலட்லேருந்தே அந்த ரூபி கலரை எடுத்து கீழே ஸ்மஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த மெலன் கலரை வந்து டுவர்ட்ஸ் த இன்னர் கார்னர் யூஸ் பண்ணுறேன். இப்போ பிளாக் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் மட்டும் பிளாக் கலர் ஐ ஷேடோ, மேக்கோட ஐ ஷேடோ இருக்குது, கார்பன் ஐ ஷேடோ, அதை எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் எல்லா இடத்தையும் அழகாக டச் பண்ணி கரெக்ட் பண்ணி விட்றேன். இப்போ மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைம் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணி அழகாக ப்ராடக்டை உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்றோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா வெட்டிங்க்கெலாம் எஸ்பெஷலி மேக்கப் பண்ணும்போது என்னென்னா மேக்கப் நகரவே நகராது. அப்புறம் இப்போ வந்து லிப்ஸுக்கு வந்து நான் வந்து மார்க் ஜேக்கப்ஸோட ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக ரொம்ப அழகாக இருக்குது லிப்ஸை. இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து சரியாக ஃபில் ஆகலையோ அந்த இடத்த வந்து ஒரு பென்சிலால் அதை ஃபில் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்து லிப் கிளாஸ் வந்து ஜஸ்ட் சென்டர் ஆஃப் த லிப்ஸ்க்கு வந்து போட்டுப்போம். இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து ஃபுல் காஸ்டியூமில் வந்து ரெடி ஆகிட்டா. இப்போ வந்து காஞ்சிபுரம் சாரி, அதுக்கு தகுந்த ஆக்சசரிஸோடு ரெடி ஆகிட்டா. ஆக்சுவலாக இந்த லுக் வந்து நான் வந்து 2-3 வெட்டிங்கில் வந்து இதே லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். பண்ணி எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கா. இன்ஃபேக்ட் எங்கள் ஆற்று பக்கத்தில் இருக்கிற ஒரு பியூட்டி பார்லரில் இருக்கிறவா கூட இந்த லுக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேருக்கு இதே மாதிரி லுக் க்ரியேட் பண்ணியிருக்கா. அதனால் மறக்காமல் இந்த லுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. ஸ்பெஷலி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ வந்து உங்களுக்கு வெட்டிங் வந்து வச்சுருந்தேன்னா இப்போ யாரும் வந்து மேக்கப் பண்ணி விடுறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது சிம்பிளாக நீங்களே வந்து இந்த மேக்கப்பை பண்ணிக்கலாம். Thank you so much for watching. Make sure to like, share and subscribe.